ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. ஓகே, நம்ம வந்து பைக் வாங்கி ஆல்மோஸ்ட் 6 months ஆயிடுச்சு. ப்ராப்பராக எங்கேயும் ஒரு ப்ராப்பரான ட்ரிப் போகல. ஸோ இந்த ட்ரிப்பு வந்து நான், மாமா, தம்பி, அப்புறம் கசின்ஸ் எல்லோரும் பிளான் பண்ணது. ஸோ 6 members போகிறோம். ஒரு 2 பைக்ஸ் அண்டு ஒரு சூப்பர் பைக்கில் போகிறோம். சூப்பர் பைக் என்னன்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, டெஸ்டினேஷன் வந்து காஞ்சனகிரி ஹில்ஸு. ஸோ அது வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஆல்மோஸ்ட் 60 kilometers ஃப்ரம் காஞ்சிபுரம். கைஸ், இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட பைக்கு. இதுக்கு வந்து நம்ம வந்து டோகோன்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம். காய்ஸ், ஸ்டார்டிங்கில் சூப்பர் பைக் பற்றி சொல்கிறோம்ல. ஸோ இதுதான் அந்த சூப்பர் பைக், பாருங்கள். காய்ஸ், நம்ம இந்த ஊருக்குள்ளே வந்துட்டோம். சைட்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஸோ இது வந்து ஒரு சடன் பிளான். ஆக்சுவலாக ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்டதுக்கப்புறமா தான் பிளானே பண்ணோம். ஒரு 2 o'clock 2:30 போல் ஸ்டார்ட் பண்ணோம். மேபி ஒரு 2 hours வந்து ரீச் ஆகிடும். ஸோ அப்போ காஞ்சனகிரி ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் அது. ஸோ ஒரு 1500 feet எலிவேஷனில் இருக்கக்கூடிய ஸ்பாட். அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சிவன் முருகன் டெம்பிள் கூட இருக்குது. ஸோ இங்கே போகிறவங்க காய்ஸ், அங்கே பாருங்கள், ட்ரெயின் செம்மையாக இருக்குல்ல. பக்தி கண்டெக்ஸ்ட்க்கும் போய் விசிட் பண்ணலாம். இல்லை ஒரு நல்ல ஹில் சன்செட் வியூ பார்க்கணும், சன்ரைஸ் வியூ பார்க்கணும் அப்படின்னாலுமே இந்த ஸ்பாட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். காய்ஸ், எங்கள் அண்ணன் பாருங்களேன், கிளம்பும் போது ஓட முடியல, அது முடியலன்னு சொல்லி கதை விட்டுருந்தான். இப்போ பைக் அடிச்சோன்னே என்ன வேகம் ஓட்டுறான் பாருங்கள். உலகத்தையும் மறந்துட்டு ஓட்டுவான். ஒரு R15 ஓட்டுறானுங்களே, ஒரு ஹிமாலயன் ஓட்டுவானுங்களே, கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து ஓட்டுவான்லாம் கிடையாது. எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி போகிறது. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. ரோடு நல்லா தானே இருக்கு. நீ எப்படி போகுது பாரு. இது எங்கே போய் உழுந்து வரப்போன்னு தெரியலையே. ஆனால் பழைய பைக் தான். உங்களுக்கே தெரியும் இந்த டிஸ்கவரோட எஃபிஷியன்சி எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே வந்து நாங்கள் தனியாக விட்டுட்டு போயிடுவோம் இந்த பைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். 2 பைக்குமே நல்ல பைக்கு, 400 cc மேலே இருக்கக்கூடிய பைக்கு. 2 பைக்குமே ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பைக்கு. ஆனால் இது எப்படி ஈடு கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பாருங்களேன் எப்படி சீறிட்டு போகுது. ஐயோ, டஃப் காம்படிஷன் தான். ஆனால் உண்மையாலுமே என்னடா திரும்புறீங்க? ரூட் மாதிரி வந்துட்டிங்களோ? போகிறான் பார். உன்னெல்லாம் நம்பி வந்தால் அவ்வளோதான்டா. இப்படியே வழி மாற்றி சாயந்தரம் ஆக்கிடுவீங்கடா போகிறதுக்குள்ளே. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. வைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்களா? காய்ஸ், அந்த ஹில்லோட என்ட்ரன்ஸ் நாங்கள் என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ ரோடு இந்த மாதிரி போட்டுட்ருந்தாங்க ஆக்சுவலாக.
ஸோ நல்லா டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பிளேஸை. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த செக் போஸ்ட் கூட வந்து பார்ப்பீங்க. ஸோ நம்ம வீடியோவில் அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஃப்யூச்சரில் அதுலேருந்து சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே அலோவ் பண்ணுற மாதிரியான சிஸ்டம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. கைஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து ஒரு செக் போஸ்ட் கூட ஒன்று கட்டிகிட்ருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அந்த செக் போஸ்ட்டில் வந்து ஃப்யூச்சரில் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஃப்ரீ தான், நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து மேபி சார்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் என்னன்றது பார்க்கலாம். ஆஃப் ஆயிடுச்சுரா கைஸ் நம்ம சொல்லலை செக் போஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் வந்து இதை வந்து ஒரு டெவலப்ட் ஏரியாவாக மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய டூரிஸ்ட்டை விசிட் பண்ணுறதுக்கான ப்ளேஸாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி போய் பறந்துட போற, பொறுமையா போடா. ஸோ அட்லாஸ்ட் நாங்கள் மேலே ரீச் பண்ணிட்டோம். இப்போது அந்த ஹில்லோட கிளிஃப் போய் வியூ பண்ணலாம், பைக்கை பார்க் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஸோ நாங்கள் போயிட்டுருக்கோம். பட் அதுக்கு முன்னாடியே வந்து பிரதர் எல்லாமே சேர்ந்து என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த கிளிஃப் மேலே ஏற்றிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் பெரிய ஒரு ஹேர்டில் வந்து கிடையாது, அழகாக நம்ம பைக் மேலே கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. பட் R15 இந்த மாதிரி பைக் கொண்டு போகிறது கஷ்டம், ஹிமாலயன் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பிரதருக்கு வந்து ஸோ ரொம்ப ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு, எப்படியாவது பைக்கை மேலே ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜீரோ ப்ராக்டிஸ், ஜீரோ ட்ரைனிங் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பைக்கை ஏற்றிடலாம் அப்படின்ற மாதிரி he attempted. உள்ள வாரினீங்களா, உள்ளிட்டீங்களா நடத்தி? நான் இங்க பாருங்க சம்பவம் பண்ணிருக்குது இங்க. தெரியல என்ன பண்ண போகுதுன்னு.
ஆஃப் பண்ண இப்போ எப்படி தூக்குறது இது காய்ஸ் பைக் வாங்கி ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் கூட ரீச் பண்ணல. அதுக்குள்ளேயே இவ்வளோ பெரிய ஒரு டேமேஜ் பைக்குக்கு ஏற்படும் போது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பெரிய சங்கடம் இருக்கும். ட்ரீம் பைக்காக இருக்கும்போது கண்டிப்பாக அது சங்கடம் பெருசாகவே இருக்கும் எல்லாருக்குமே. அதே மாதிரி தான் எங்களுக்கும் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த மாதிரி ஆன உடனே கம்ப்ளீட்டாக டிப்ரெஸ்டு. ஒரு புது பைக்கு ஃபஸ்ட் டைமாக எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி நடக்குதுன்றது, ஈவன் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்திருக்கோன்றது மாமா மட்டும்தான் தெரியும். ஃபேமிலியில் யாருக்கும் தெரியாது, ஈவன் அம்மா பேரண்ட்ஸ்க்கும் தெரியாது. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சங்கடம் வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டு பைக் இந்த மாதிரி ஆனவுடனே திரும்ப ரிட்டர்ன் போகிறதுனால எந்த ஒரு கெயினும் இருக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு அகெயின் ஐ ஹவ் டிசைடட் தட் ஸோ என்ன ஆனாலும் சரி திரும்பவும் நம்ம எப்படியாவது இதை மேலே ஏற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு வி பிளான்ட் அண்ட் ஒன் செகண்ட் வி ட்ரைட் தட். ஆனால் ஒரு விஷயம் தான் எனக்கு மனசில் தோணிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு டிஸப்பாயிண்டிங் திங் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுலேருந்து வாபஸ் வாங்கி திரும்ப வீட்டுக்கு போய் உட்காந்து அழுதுட்டு இந்த சம்பவத்தை மறக்க ட்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி மைண்ட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எதுவுமே வந்து கெயின் பண்ணியிருக்க முடியாது. அந்த பியூட்டிஃபுல் வியூவை வந்து ரசிச்சிருக்க முடியாது. அதுவும் ஒரு பைக்கை வந்து ஒரு மவுண்டன் கிளிஃப் கொண்டு போய் ஸோ ஒரு சன்செட் வியூவை வந்து நம்ம பைக் கூட ரசிச்சிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் வி ஹாவ் டு ஃபைட் இட் பேக் அப்படின்ற மாதிரி திரும்ப தோணி அதுக்கப்புறம் ட்ரை பண்ண ஒரு அட்டெம்ப்ட் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்ப மேலே பைக்கை கொண்டு போயிடுவோம். ஃபுல் ரேஸ் கொடுத்தனா இந்த ரைட்டில் நான் பார்த்துக்கேன். ரைட்டில் கால் வச்சு லெஃப்ட்டில் தான் மெயின். இல்லை நீ இந்த கேப்பில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டேஞ்சர் தான். விழுவும் போது பிடிச்சிருங்க. பிடிக்கவே இல்லையா? லெஃப்ட்டில் தான் லெஃப்ட்டில் வந்துடும். நான் பிடிச்சிட்டாங்கிறேன். நான் லெஃப்ட்டில் வந்துடும். கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லையா? நீ என்ன பண்ண ஆமாம் லெஃப்ட்டில் விழுவுது. லெஃப்ட்டில் வாங்க இருங்க லெஃப்ட்டில் வாங்க. கால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என் கால் லாக் ஆகிருக்கேன். ஐயோ என் கால் வாங்கடா சீக்கிரமா. எங்கே லாக் ஆகி இந்த சீக்கிரமா வாடா. என் காலை இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப ரேஸ் பண்ணாத, லைட்டாக ரேஸ் பண்ணு. இந்த பக்கம் வரணும்டா எனக்கு. இப்போ இந்த வண்டி சாயுது. சீக்கிரமா போட்டு லெஃப்ட்ல வீடியோ எடுக்கலாம். வீடியோ எல்லாம் அங்கே வஸ்டா லெஃப்ட்ல வந்து வண்டி போடுறா. இந்த பக்கம் லெஃப்ட்ல வாங்க எல்லாருமே. லெஃப்ட்ல வாடா. ரைட்ல ஒருத்தரையா வச்சுக்கோடா. வண்டி லெஃப்ட்ல தான் சாயுது. லெஃப்ட்ல கொஞ்சம் தள்ளி விடு. இப்படி ஃபுல்லா ஏற்றி தந்துடாத. நான் செத்து போயிடுவேன். கால் அடி போன எடுத்துட்டு போயிட்டாங்க. உளுந்து வாரி வீடியோ எடுத்துட்டு வந்திருக்காங்க. முறுக்குன்னுச்சேடா. எப்போ வச்சியாடா?
ஸோ இதில் பார்த்துருப்பீங்கன்னா டேமேஜ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேமேஜாக நாங்கள் பிச் பண்ணுவோம். அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த vlog வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங், ஸ்டே டியூன்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காஞ்சனகிரி போகிறதுல எதுனா சந்தேகங்கள், டவுட் எதுவும் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ கிளியர் யுவர் டவுட்ஸ். சரி, ஓகே காய்ஸ், பார்ப்போம். டாட்டா, see you. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். தேங்க்யூ ஆல்.